வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. மாதவம் செய்திட்ட தென் தமிழ்நாட்டில் பாண்டி நாட்டு பேரரசி இந்த பூலோகமே வியக்கும் வண்ணம் மணாலனே மங்கையின் பாக்கியமாய் மதுரை தென்பாண்டி நாட்டான் எந்நாட்டவர்க்கும் இறைவனாகிய சொக்கநாதரை கைப்பிடிக்கும் மீனாட்சி திருக்கல்யாண நேர்முக வர்ணனையை விழா நகரம், தூங்கா நகரம், பூலோகத்திலே சிவத்தலங்களில் அற்புதங்கள் அநேகம் நிறைந்திருக்கிற மதுரை மாநகரம். மதுரை மாநகரம் என்றாலே எதற்கு பிரசித்தி பெற்றது? திருவண்ணாமலை என்றால் கார்த்திகை தீபத் திருவிழா, திருவாரூர் என்றால் தேர்த்திருவிழா, சிதம்பரம் என்று சொன்னால் அங்கே திருவாதிரை திருவிழா. அதுபோல மதுரை மாநகரம் என்றாலே மாமதுரை அரசாளும் மீனாட்சிக்கு கோலாகலமாய் நடைபெறுகின்ற அந்த திருக்கல்யாண உற்சவம்தான் ஆதாரமான அற்புதமான விழாவாக இன்றைக்கு நாமெல்லாம் கண்குளிர பார்க்கிற பாக்கியத்தை இங்கே பெற்றிருக்கின்றோம். பூலோகத்திலே இருக்கின்ற 1008 சிவத்தலங்களில் திருவாரூரில் பிறந்தால் முக்தி என்று சொல்லுவார்கள். அதுபோல காசியில் வாழ்ந்து மடிந்தால் முக்தி, தில்லையை தரிசித்தால் முக்தி, அண்ணாமலை அண்ணலை நினைந்தாலே முக்தி. ஆனால் மதுரை மாநகரை அந்த மண்ணை மிதித்தாலே முக்தி என்று சொல்லுவார்கள். 1008 சிவாலயங்களில் அமுதத் தமிழ் பேசுகின்ற இந்த தமிழ்நாட்டில் மதுரை மாநகரம் என்று சொன்னாலே அது மீனாட்சி அம்மன் திருக்கோயில்தான். மதுரை மாநகரம் என்று சொன்னாலே அங்கே சிவபெருமான் 64 திருவிளையாடல்களை இந்த உலகம் உய்வதற்காக செய்திருக்கிறார். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற மூன்றும் சிறப்புடைய அற்புதமுடைய ஒரே தலம் மதுரை மாநகரம். ஆம், உலகையெல்லாம் ஐந்தொழில் செய்து தில்லையம்பலத்திலே ஆடுகின்ற பெருமான் உலகத்தையெல்லாம் அங்கிங்கெனாதபடி எங்குமாய் நிறைந்து நின்று ஆட்கொண்டு அருளுகின்ற சிவப்பரம்பொருள் சோமசுந்தர பாண்டியனாய் பன்னெடும் காலம் ஆண்ட நகரம் இந்த மதுரை மாநகரம். உலகையெல்லாம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாய் உலகையெல்லாம் படைத்து காத்து ரட்சிக்கின்ற அந்த மதுரை மீனாட்சி அம்மனுக்கு அற்புதமான இந்த சித்திரை பெருவிழாவில் மிக முக்கியமான பட்டாபிஷேக திருநாள். மீனாட்சி அம்மனுக்கு முடிசூடுகின்ற, மணிமகுடம் சூடுகின்ற அந்த அருமையான நிகழ்வினை இன்றைக்கு நாம் இப்பொழுது திரையிலே பார்த்து கொண்டிருக்கின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். 1000 ஆண்டு காலம் அந்த தடாதகை பிராட்டியார் மீனாட்சியாய் இந்த மதுரை மண்ணை ஆண்ட அற்புதம்தான் இந்த பட்டாபிஷேக திருவிழா. 8ஆம் நாள் திருவிழாவில் அருள்மிகு மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் நடைபெறுகிற அந்த அருமையான காட்சிதான் இது. மீனாட்சி அம்மனுக்கு அந்த அங்கையற்கன்னிக்கு அங்கையற்கன்னி என்று மீன்களை போன்ற கண்களை உடையவள். உயிரினங்களில் மீன் மட்டும் இமையாத நாட்டம் பெற்றது. அதுபோல சதா சர்வ காலமும் சோர்வின்றி இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக
மாமதுரை அரசாளும் மீனாட்சிக்கு இந்த 8ஆம் நாள் திருவிழாவில் 6 கால பீடத்தில் அமர்த்தி ரத்தன ஆபரங்கள் இழைத்த ராயர் கிரீடம் சாற்றி ரத்தினங்கள் இழைத்த செங்கோல் வழங்கி ஆராதனைகளுடன் பட்டாபிஷேகம் நடைபெறுகிற காட்சியை பார்க்கிறோம். மலையசத்துவன், பாண்டிய மன்னன் மலையசத்துவன் பெற்ற அந்த கோமலமாய் ரத்தினமாய் அரசியாய் மண்ணுலகிலே 12 வயதிலே 4 வேதங்கள், 6 சாஸ்திர நூல்கள், ஆயகலைகள் 64, அது மட்டுமல்ல வில் வித்தை, யானை ஏறுகின்ற அந்த வித்தை, குதிரைப்படையை சமாளிக்கின்ற அந்த வித்தை, வில் வித்தை என்று சகலகலா வல்லியாக அவள் ஆட்சி பீடத்திலே ஏறுகிறாள். அகிலாண்டமும் என்ற நாயகி ஆளுகிற ஆட்சி பீடத்தினுடைய பேரரசியாய், மதுரை மீனாட்சியாய், இங்கே ராஜபீடத்திலே ராஜமாதங்கியாய் அமர்கிற அந்த அற்புதமான விழாதான் இந்த பட்டாபிஷேக திருவிழா. ஆராதனைகளுடன் அந்த மீனாட்சி அம்மனுக்கு அழகான கோலம், அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வல்லியாக ரத்தின பீடத்திலே அமரத்தோருக்குமே முடிசூடுகின்ற விழாவாக ஒரு பெண்ணாக பிறந்தவள் 3 தனங்களோடு அக்னியிலே பிறந்த அந்த பெருமாட்டி 12 வயதிலே பட்டாபிஷேகம் சூடி மகிழ்கிறாள். ஆம், ஆவணி மாதம் வரை சித்திரை மாதத்திலே இருந்து அவளுக்கு மணிமகுடம் சூடுகிற இந்த நாளிலே இருந்து ஆவணி மாதம் வரை 6 மாதங்கள் அவள் ராணி கோலத்தில் ராஜமாதங்கியாக இருக்கக்கூடிய அந்த பட்டத்து அரசியாய் இந்த மதுரை மண்ணை ஆளுகிறாள். பாகம் பெண்ணுருவாக இருக்கிறாள் அந்த பெருமாட்டி. அந்த பெருமாட்டியினுடைய பாகம் பெண்ணுருவாக இருப்பதைப் போல தன்னுடைய மணாளன் பரமேஸ்வரனுக்கு 6 மாதங்கள் அந்த அரசாட்சியை கொடுத்து மகிழ்கிறாளாம். மதுரை மீனாட்சி என்றால் மாதர் அரங்களின் பெண்ணரசி அவள். காரியம் யாவிலும் தன்னுடைய மணாளனுக்கு கை கொடுத்து ஆட்சியையும் ஒரு பாகத்தை கொடுத்து மற்றொரு 6 மாதங்களில் தன்னுடைய பரமேஸ்வரன் ஆட்சியை கொடுப்பதற்கு இங்கே அவள் பட்டமேற்றிருக்கிறாள். இந்த நேர்முக வர்ணனையை திருமதி கல்பாக்கம் ரேவதி அவர்கள் உடன் தொடங்குகிறார்கள். பிறக்க சிறப்பு திருவாரூர், இரக்க சிறப்பு காசி, தீர்த்தமாட சிறப்பு வேதாரண்யம், தரிசிக்க சிறப்பு சிதம்பரம், நினைத்தாலே சிறப்பு திருவண்ணாமலை, கேட்க சிறப்பு அவிநாசி, சொன்னாலே சிறப்பு மதுரை என்று சொல்வார்கள். அத்தகைய மதுரையம்பதியிலே மலையத்வஜன் காஞ்சனமாலை தம்பதியருக்கு மகளாக பிறந்து பச்சை தேவி, பாண்டி குமாரி, மரகதவல்லி, தடாதகை பிராட்டி, அபிஷேகவல்லி, அபிராமவல்லி, கயற்கண் குமாரி, கோமகள், கற்பூரவல்லி, குமரித்துறையவள், சுந்தரவல்லி, மதுராபுரி தலைவி, மாணிக்கவல்லி என்றெல்லாம் நம்மால் போற்றப்படுகிற அற்புதமான அந்த மீனாட்சி அம்மை சொக்கநாதரை மணக்கிற அந்த அற்புத திருக்கல்யாணத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை பேரையும் வணங்கி, இந்த 8ஆம் நாள் திருவிழா மீனாட்சி அம்மைக்கு பட்டாபிஷேகம் நடந்த திருவிழா. விருச்சிக லக்னத்திலே அந்த பட்டாபிஷேகமானது இந்த ஆண்டு நடைபெற்றது. பூரம் நட்சத்திரம் என்பது சுக்கிரனுக்கு உரியது. அந்த அற்புதமான நட்சத்திரத்திலே அந்த பட்டாபிஷேகம் நடந்தேறி இருக்கிறது. 6 மாதங்கள் சொக்கநாதர் ஆட்சி புரிய 6 மாதங்கள் அன்னை மீனாட்சி மதுரையை ஆள்கிறாள் என்பது ஐதீகம். ஆவணி முதல் பங்குனி வரை சுந்தரேஸ்வரருடைய ஆட்சியும், சித்திரை தொடங்கி ஆவணி வரை மீனாட்சி அம்மையினுடைய
அற்புத திரு ஆட்சியும் நடைபெறுகிற தலமாக மதுரை எம்பதி திகழ்கிறது. இந்த பட்டாபிஷேகத்திலே அன்னை மீனாட்சியின் தலையை அலங்கரிக்கக்கூடிய அந்த ராயர் கிரீடத்தை வழங்கியது யார் என்றால், கிருஷ்ணதேவராயருடைய அவையிலே இருந்த அப்பாஜி ராயர் அன்போடு வழங்கிய அந்த கிரீடம்தான் அன்னை மீனாட்சிக்கு அணிவிக்கப்பட்டிருக்கிறது. மலையத்வஜன் என்றால் மலைக்கொடியை உடையவன் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. மீனாட்சி பிறக்கும் வரை, அன்னை மீனாட்சி பிறக்கும் வரை மலைக்கொடியை உடையவனாக விளங்கிய மலையத்வஜன் அன்னை மீனாட்சி மகளாக பிறந்தவுடன் மீன் கொடியை தனக்குரியதாக்கிக் கொண்டான் என்று சொல்லுகிறது ஒரு வரலாறு. அந்த மீன் கொடி உடையவளாகி பாண்டியர்க்கே உரியதான அந்த வேப்பம்பூ மாலையை அணிந்தபடி மகிழம்பூ மாலையை சூடிக்கொண்டு அற்புதமாக அந்த பீடத்திலே அம்மன் அமர்ந்திருக்கிற காட்சி நம் கண்கொள்ளா காட்சியாகும். மதுரைக்கே ராஜ மாதங்கி சியாமள பீடம் என்கிற ஒரு பெருமை உள்ளது. அந்த தட்சன் யாகம் முடிந்த பிறகு தட்சன் யாகத்திலிருந்து கோபித்து கொண்டு அம்பிகை புறப்பட்டு வருகிறாள். அக்கினி பிரவேசம் செய்கிறாள். அப்பொழுது சிவபெருமான் அவளை தாங்கி அப்படி நடனமாடிய பொழுது கிட்டத்தட்ட அம்பிகையினுடைய உடல் பாகங்களானது 51 இடங்களில் விழுந்ததாகவும் அதை சக்தி பீடங்களாக்கி நாம் வழிபடுவதாகவும் புராணம் சொல்கிறது. அதிலே இதயம் விழுந்த இடம்தான் மதுரை என்று சொல்லுகிறார்கள். அங்கே நம்முடைய மரகத வடிவிலே நம் அன்னை மீனாட்சி நமக்கெல்லாம் காட்சி அளித்து கொண்டிருக்கிறாள். இப்பொழுது நம்முடைய திருப்பூர் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தங்களுடைய நேர்முக வர்ணனையை தொடர்வார்கள். அங்கையற்கன்னி பாண்டிமா நாட்டில் ஒரு தனிச்சிறப்பு. அம்மையப்பனாய் இருக்கின்ற சோமசுந்தர பாண்டியனும் அங்கையற்கன்னி தடாதகை பிராட்டியாராகிய மீனாட்சி அம்மையும் அவர்களுடைய மகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அவதாரமாகிய உக்கிர பெருவழுதி என்ற 3 தெய்வங்களுமே மண்ணுலக பாண்டி நாட்டு அரசர்களாக அரசியாக ஆண்ட சிறப்புடையது நம்முடைய மதுரை மாநகரத்தின் தனிச்சிறப்பு. ஆம், இம்மையிலும் மறுமையிலும் மக்களெல்லாம் எல்லா நலன்களையும் பெற்று உய்ய வேண்டும் என்று மீனாட்சி திருக்கல்யாணத்தினுடைய அந்த வைபவங்களெல்லாம் தொடங்குகிற காட்சியினை நாம் பார்க்கிறோம். 8ஆம் நாள் திருவிழாவில் மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் நிறைவு செய்து 9ஆம் நாளில் அந்த மீனாட்சி திக்விஜயம் செய்கிற விழாவாக கொண்டாடுவதை பார்க்கிறோம். மலையசத்துவன் பெற்ற பெருவாழ்வாம் மீனாட்சி பிறந்தபோது 3 தனங்களோடு பிறந்தாளாம். கவலையுற்ற அந்த பாண்டிய மன்னனுக்கு இறை அசரீரி கேட்கிறது, இந்த பெண் உரிய மணாளனை சந்திக்கிற போது 3வது தனம் மறையும் என்று. மீனாட்சி அரசி பொறுப்பேற்கிறாள். அவளுக்கு ஒரு ஆசை, இந்த மண்ணுலகம் முழுவதையும் ஆளுகிற ஒரு சக்கரவர்த்தியாய் திகழ வேண்டும் என்று படைகளோடு இந்திய தேசத்திலே இருக்கிற அத்தனை நகரங்களையும் வென்று அவள் கைலாயத்தையே முற்றுகையிடுகிறாள். உலகையெல்லாம் ஆளுகிற சிவபெருமான் உரைகின்ற கைலையையே முற்றுகையிடுகிறாள் அந்த மதுரை மீனாட்சி. நந்திதேவர் சொல்ல சிவபெருமானே நேரிலே வருகிறார். வந்தபோது அண்ணலும் நோக்க அவளும் நோக்க அங்கையற்கன்னி தடாதகை பிராட்டியாரை பார்த்தவுடன்
அவளுடைய மூன்றாவது தனம் மறைகிறது. இறைவன் சொல்கிறார், நாம் மதுரையிலே இருந்து திக்விஜயம் செய்தபோது உம்மை பின்தொடர்ந்தோம். ஒரு நல்ல நாளில் வருகின்ற திங்கட்கிழமை உம்மை மனம் முடிக்க யாம் கைலாய காட்சியோடு மதுரைக்கு வந்து உம்மை கரம் பிடிப்போம் என்று வாக்கு தந்தாராம். இருவருடைய இதயங்களும் ஒன்றுபட்டனவாம். முன்னர் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னர் அவருடைய ஆரூர் கேட்டால், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால், அன்னையும் அத்தனையும் அன்றே நீர்த்தால், அகன்றால் அகலிடத்தால் ஆசாரத்தை தன்னை மறந்தால், தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாழே. அங்கையற்கண்ணி தடாதகை பிராட்டியார் உலகத்தையெல்லாம் வெல்லுகின்ற அந்த சக்கரவர்த்தியாக இருந்தும் கூட, ராஜமாரிங்கையாக இருந்தும் கூட, மணாளனை கைப்பிடித்து மங்கையாய் திருமதியாய் பரமேஸ்வரனுக்கு இந்த உலகத்தில் துணைவியாய் என்றென்றும் தான் தீர்க்க சுமங்கலியாய் வாழ வேண்டுமென்று அந்த கல்யாண கோலத்தோடு மதுரை மாநகரம் முழுவதும் விழாக்கோலம் பூணுகின்ற அந்த அருமையான காட்சியை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கல்யாண வைபவம், மணாளன் மங்கையின் பாக்கியம், திருமண நாள், மங்கையர் வாழ்வின் ஒளிமிக்க திருநாள், நல்ல நாள். இந்த உலகம் முழுவதும் மங்களத்தை பெற வேண்டும், உலகம் முழுவதும் சகல சௌபாக்கியங்களையும் பெற வேண்டும் என்று இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தில் கோலாகலமாய் மதுரை நகரமே கொண்டாடக்கூடிய விழாக்கோலம் பூண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதோ இந்த வேளையில் மீனாட்சி அம்மனும் சோமசுந்தர பெருமானும் இன்னும் இங்கே அத்துணை தெய்வங்களும் இந்த மணமேடையை அலங்கரிக்க வருகிற காட்சியினை இங்கே அற்புதமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த பரமேஸ்வரன், சொக்கநாதர், ஆலவாய அமுது, கடம்பவன நாதர் என்றெல்லாம் 1000 நாமங்கள் இருந்தாலும் அவருக்கு மீனாட்சியோடு இணைந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்ற நாமத்தில்தான் அவ்வளவு ஆனந்தம் இருக்கிறதாம். பூலோகத்தில் இந்த மதுரை மண்ணுக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு. பரஞ்சோதி முனிவர் சொன்னார், பொய்யில் வேதமும் சுமந்திடப் பெறாது அகண்டரட்டும் செய்யத்தால் மலர் சூடிய தவம் செய்த தெருக்கள். வேதங்கள் கூட பன்னெடும் காலமும் போற்றியும் வாழ்த்தியும் அறிய முடியாத இறைவனுடைய திருவடியை அடியார்கள் பொருட்டு, மண்ணுலக மக்கள் உய்யும் பொருட்டு அந்த பரமேஸ்வரன் தன்னுடைய கால்களால் நடந்து 64 திருவிளையாடல்களை செய்திருக்கிறான் என்றால், அவர்களுடைய திருவடியை சுமந்திட மதுரை மண் நகரம் எவ்வளவு புண்ணியத்தை செய்திருக்கின்றது. நாமும் அப்படித்தான். உலகையெல்லாம் ஆளுகின்ற அந்த பரமேஸ்வரன் சொக்கநாதர் மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருக்கல்யாணத்தை கண்குளிர, மனம் குளிர, உள்ளமெல்லாம் ஆனந்த களிப்பு ஏற்பட இந்த திருக்கல்யாண உற்சவத்தை இப்பொழுது காலை வேளையிலே தொடங்கி இருக்கிற காட்சியினை பார்க்கிறோம். மதுரை சுந்தரேஸ்வர பெருமான் அவருடைய வாழ்வில் மங்களமே நிறைந்திட 16 பேர்களையும் கொண்ட அந்த பட்டு வஸ்திரங்கள், புடவைகள், இன்னும் ஆயக்கலைகள் 64 அம்சமாக 16 பேர்களினுடைய வெளிப்பாடாக அடையாளமாக இருக்கக்கூடிய அத்தனை சீர்திட்டங்களையும் இங்கே மணமக்களுக்கு பெருமக்களெல்லாம், பக்த பெருமக்களெல்லாம் ஏந்தி வருகின்ற காட்சியினை இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். புலவர்கள் தமிழ் வளர்த்த பூமி மட்டுமல்ல, அரசர்களும் தமிழுக்காக தன்னையே அர்ப்பணித்த பூமி அந்த அற்புத மதுரை. தூங்கா நகரம் என்கிற பெரும் சிறப்புடைய அந்த மதுரை அம்பதி. தூங்கா நகரம் என்றால்
சில பேர் சொல்வார்கள், இரவு முழுவதும் அங்கே உணவு கிடைக்கும், ஆகையினால் அது தூங்கா நகரம் என்று சொல்வார்கள். அப்படி அல்ல. தீட்சைகளிலே பலவிதமான தீட்சை உண்டு. ஸ்மரண தீட்சை என்று ஒன்று சொல்வார்கள். ஆமை என்ன செய்யுமாம், தன்னுடைய முட்டைகளை கடலிலிருந்து வெளியிலே வந்து பல மைல் தூரம் நடந்து வந்து மணலிலே இட்டுவிட்டு மீண்டும் கடலுக்குள்ளே போய் தன்னுடைய முட்டைகளையே நினைத்து கொண்டிருக்குமாம். அதுதான் ஸ்மரண தீட்சை என்று சொல்வார்கள். அடுத்து ஸ்பரிச தீட்சை என்று ஒன்று உண்டு. கோழி முட்டையிட்டு தன்னுடைய முட்டைகளின் மேல் உட்கார்ந்து அடைகாத்து கொண்டிருக்கும். இந்த மூன்றாவது தீட்சையாக பெரும் சிறப்புடையதாக சொல்வது நயன தீட்சை என்று சொல்வார்கள். எப்படி மீன் தன்னுடைய கண்களால் தன்னுடைய குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறதோ, அதுபோல மதுரை மீனாட்சி நம்மையெல்லாம் தன்னுடைய கருணை பொங்கும் கண்களால் எப்பொழுதும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாள் என்பதே புராணம் சொல்லுகிற செய்தி. இதோ இந்த போர்க்கோலமே திருமண கோலமாக கொண்ட மீனாட்சி அம்மனுடைய திருமணத்திற்கு சுக்கிச் சிறந்த மருந்துமில்லை, சுப்பிரமணியத்துச் சிறந்த கடவுளுமில்லை. வெற்றி வடிவேலன் புகழுக்கு ஏது எல்லை, திரிசூலி மகன் பெயர் சொன்ன நாவிற்கு சுவைதரும் முக்கணியும் இனித்திட நியாயமில்லை என்று சொல்லுவார்கள். முருகப்பெருமான் அறுபடை வீடுகளில் நின்று மனிதனுடைய வாழ்க்கையிலே 3 வினைகளை போக்கி வேண்டிய எல்லாவற்றையும் தருகின்ற கலியுக வரதனாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் முதல் தல வீடு என்று அழைக்கப்படுகின்ற திருப்பரங்குன்றத்து பெருமான் இங்கே இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண மேடைக்கு எழுந்தருளுகிற காட்சியை பார்க்கிறோம். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றாய், ஈசனுடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்றாய், கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றாய், குந்துருக வேள்வாங்கி நின்ற முகம் ஒன்றாய், மாறுபடு சூரனை வரை இந்த மக்களுக்கு மங்களத்தை தந்ததோ. எந்த பொருள் திருப்பரங்குன்றத்தில் சிரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிக்குமோ அந்த முருகப்பெருமான் இதோ தெய்வ யானையோடு தன்னுடைய தந்தையின் அம்மையப்பனின் திருமண கோலத்தை பார்ப்பதற்கு வருகின்ற காட்சியை இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றோம். பொதுவாக வேயுறு தோழி வங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி ஆசரு திங்கள் மங்கை முடிமேல் அணிந்த பெருமான் மதுரை மீனாட்சியை மணக்கிற அற்புதமான அந்த திருக்காட்சியை காண்பதற்கு பக்தர்கள் கூட்டம் இங்கே குழுமி இருப்பதை நாம் பார்க்கிறோம். நம் அன்னை மீனாட்சியானவள் அதிகாலையிலே பாலாவாக மதுரையிலே காட்சி தருகிறாள். 6 முதல் 8 நாழிகை புவனேஸ்வரியாக காட்சி தருகிறாள். பிறகு கௌரியாக காட்சி தருகிறாள். மதியம் மடிசார் புடவை கட்டி சியாமளா தேவியாக காட்சி தருகிறாள். சாயரட்சியிலே மாதங்கியாக அவள் மனம் மகிழும் வண்ணம் நமக்கெல்லாம் அருள்பாலிக்கிறாள். அர்த்த ஜாமத்திலே பஞ்சதசியாகவும் பள்ளி அறைக்கு செல்லுகிற போது ஷோடசியாகவும் பள்ளி அறைக்குள் மகா ஷோடசியாகவும் காட்சி தருகிற அந்த அம்மையினுடைய அருளை பெறுவதற்காக பக்த கோடிகள் இங்கே குழுமி இருக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். இந்த சித்திரை திருநாளிலே, இந்த சித்திரை விழாவிலே, இந்த 10 நாள் திருவிழாவை பார்ப்பதால் நமக்கு என்ன கிட்டும் என்றால், முதல் நாள் நாம் அம்மையையும் அப்பனையும் தரிசித்தால் பிறவிப் பயன் தீரும். 2ஆம் நாள் தரிசித்தால் உணவு பஞ்சம் இராது. 3ஆம் நாள் நாம் இவர்களை தரிசித்தால் யமபயம் நம்மை விட்டு அகலும். 4ஆம் நாள் அம்மையப்பனின் காட்சி நமக்கு வியாபாரம் செழிக்க உதவும். 5வது நாள் அம்மையப்பனை நாம் சென்று வணங்கினால் தீய சக்தியின் ஆதிக்கம் அழியும். 6ஆம் நாள் நாம் வணங்கினால் நம்மை பிடித்திருக்கிற நோயெல்லாம் நீங்கும்.
7ஆம் நாள் பிச்சாண்டவர் கோலத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசித்தால் ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலங்களும் நம்மை விட்டு அகலும். 8ஆம் நாள் பட்டாபிஷேக கோலத்திலே அன்னை மீனாட்சியை தரிசித்தால் பதவி உயர்வு கிட்டும், தம்பதியர் ஒற்றுமை மேலோங்கும். 9ஆம் நாள் திக்விஜய கோலத்தில் நம்முடைய பிராட்டியை நாம் தரிசிக்கிற போது ஊர்ப்பயணம் நமக்கெல்லாம் வசப்படும். 10ஆம் நாள் இந்த திருமண காட்சியை நாம் தரிசிக்கிற பேறு பெற்றால் திருமண தடை இருக்கிற கன்னிப் பெண்கள் அதை நீங்கி திருமணம் வாய்க்கப் பெறுவார்கள். குழந்தை வரம் இல்லாத அந்த மாதரசிகள் குழந்தை பேறு அடைவார்கள் என்பது ஐதீகம். இப்பொழுது ஐயா அவர்கள் வர்ணனையை தொடருவார்கள். அங்கெங்கெனாதபடி நிற்கின்ற ஐந்தொழில் புரிகின்ற சிவப்பரம்பொருள். சிவப்பரம்பொருளுக்கே எது பாக்கியம் தெரியுமா? அவருக்கு பாக்கியமா? அண்ட சராசரங்களையும் படைத்தும் காத்தும் அழித்தும் உலகையெல்லாம் காக்கின்ற பெருமானுக்கு பாக்கியமா? உலகத்திலே இருக்கிற அடியார்களுக்கெல்லாம் சகல செல்வங்களையும் பாக்கியமாக தருகின்ற அந்த சிவபெருமானுக்கு எது பாக்கியம் தெரியுமா? நாம் எல்லாம் அறிந்த ஒரு அழகான பழம்பாடல். ஆனை உரித்தே அத்தோள் தனை போர்த்திட்டு அடியும் பட்டு மானம் அழிந்து அங்கு இறந்தே திருந்த மதுரை சொக்கர் ஞானம் மிக பெற்று வாழ்வதெல்லாம் சொக்கநாயகியார் பானை பிடித்த முகூர்த்தத்தினால் வந்த பாக்கியமே. அவர் பிட்டுக்கு மண் சுமந்து அக்கோவால் முத்துண்டு எவ்வளவோ பிரம்படிகளை அவர் பெற்றிருக்கிறாராம், கல்லடிகளை பெற்றிருக்கிறாராம். அப்படி திரிந்த மதுரை சொக்கநாதருக்கு என்ன பாக்கியமாம்? நல்ல முகூர்த்த நாளில் அவரே விதித்திட்ட அவனருளால் அவன் தாள் வணங்குகின்ற அந்த முகூர்த்த நாளில் நம்முடைய தடாதகை பிராட்டியார், தடாதகை என்று சொன்னால் மாறுபட்டவள் என்று பொருள். பூலோகத்திலே இருக்கிற சக்தி பீடங்களில் காசி விசாலாட்சி, காஞ்சி காமாட்சி, இவைகளில் மதுரை மீனாட்சி ராஜாங்க பீடமாய் அந்த மதுரை மீனாட்சியை முகூர்த்த நாளில் கைப்பிடித்த பாக்கியம்தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கே ஒரு தனி பாக்கியமாய் அமைந்ததாம். உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததினால் சபையில் புகழும் வளர்ந்ததடி என்று சொல்லுவார்கள். அந்த பரமேஸ்வரனுக்கே அங்கையற்கண்ணியை கைப்பிடித்ததால் அந்த மிகப்பெரிய பாக்கியத்தை அவர்கள் பெற்றார்களாம். இந்த திருக்கல்யாண உற்சவத்தில் தேவர் பெருமக்களும் மூர்த்தங்களும் இங்கே எழுந்தருளுகிற காட்சியினை பார்க்கிறோம். அம்மையப்பனாக இந்த உலகமெல்லாம் வணங்குகின்ற முதற் தெய்வங்களாக விளங்குகின்ற சிவப்பரம்பொருள் சொக்கநாத பெருமானாய் கடம்ப வனத்தில் தாமே உவந்து வந்து வெள்ளியம்பல கூத்தாடிய பெருமான் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயின் குமின் சிரிப்பும் பணித்த சடையும் கொண்டு வருவதைப் போல எழுந்தருளுகிற காட்சிக்கு பின்னால் மலையசத்துவன் பெற்ற பெருவாழ்வாய் மதுரை மீனாட்சி தன்னுடைய மணாளனை கைப்பிடிக்க இந்த மணமேடைக்கு வருகிற அருமையான காட்சியை பார்க்கிறோம். மாசரு பொன்னாய் வருகிறாள். குமரகுருபரர் அனுபவித்தாரே அந்த மலையசத்துவன் பெற்ற பெருவாழ்வு மிக கோலாகலமாக இன்னிசை முழங்க, நாதகோஷங்கள் முழங்க இந்த கல்யாண மேடைக்கு வருகிறாள். பெருந்தே நிறைக்கும் நரைக்கூந்தல் பிடியே வருக, முழுஞான பெருக்கே வருக, பிறை மௌலி பெம்மான் முக்கச் சுடர்கிடுனல் விருந்தே வருக, ஆம் முழுமுதற்கும் வித்தே வருக,
வித்தின்றி விளைந்த பரமானந்தத்தின் விளைவே வருக, அருள்பழுத்த கொம்பே வருக, பழமறையின் குருந்தே வருக, திருக்கடைக்கண் குளிக்கும் கருணை பெருவள்ளம் குடைவார் பிறவி பிணிக்கோர் மருந்தே வருக, மலை சத்துவன் பெற்ற பெருவாழ்வே வருக வருக என்று பூலோகமே பக்தர்களே வரவேற்க, தேவர்கள் வணங்க, சொக்கநாத பெருமான் சிறக்க, இதோ இந்த இடத்தில் எழுந்தருளுகிறாள் தேவி. இப்பொழுது நாம் நேரலையில் பெருமாள் கள்ளழகர் 11ஆம் தேதி ஆற்றிலே இறங்கி மிகப்பெரிய கோலாகலமான விழாவினை காண கொடுக்கின்ற அந்த பெருமாள் இந்த கல்யாண நிகழ்ச்சிக்கு வருகின்ற காட்சியினை பார்க்கிறோம். மாறி மலைமுழிஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கி சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா நின் கோவில் வாசங்கள் நின்று அங்கடே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் அமர்ந்து யாம் வந்த காரியம் மறைந்து அருளேலோர் எம்பாவா என்ற ஆண்டாள் சொன்னதைப் போல இந்த பெருமாள் திருமாள் மீனாட்சி தேவியை தாரை வார்த்து கொடுத்திட இந்த அவைக்கு வருகிற பெருமாளை பூலோகமே வணங்கி வாழ்த்தி போற்றி சேவிக்கிற காட்சியினை பார்க்கிறோம். பாண்டியன் குல பேரரசி, உலகத்தின் முதல் பெண்ணரசி, மதுரையை ஆளும் மங்கையர்க்கரசி, மக்கள் உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கும் மனோன்மணி, எம்பெருமான் திருவுள்ளத்து உரையும் அங்கையர்கண்ணி, தடாதகை நாச்சியார் இறைவனை மனம் முடிக்க வருகிற அந்த அற்புத காட்சியை நாம் நேரலையிலே கண்டு களித்துக் கொண்டிருக்கிறோம். மாப்பிள்ளை பெண்ணை பற்றி அற்புதமான ஒரு பாடல் உண்டு. மண் சுமந்தோன் பிட்டுக்கு மாப்பிள்ளை, மண் சுமந்தோன் பிட்டுக்கு மாப்பிள்ளை, மைத்துனனோ மண் சுமந்த வாயன், மணமகளோ மண் புகுந்த மேனாள் இமவான் மகளான மாதங்கி, மணமகளோ மண் புகுந்த மேனாள் இமவான் மகளான மாதங்கி, மீனாளாய் வந்த மலைப்பூ, சுடலை மாடனாய் வந்த சொக்கரை சுந்தரேசனாக மாற்றிய அற்புதமான இந்த திருமண வைபவத்தை காண வந்திருக்கக்கூடிய பக்த கோடிகளின் உள்ளத்திலே பிரகாசம் தெரிவதை காணுங்கள். இந்த ஒரு பதிகத்தை சொன்னால் போதும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கிடைக்கக்கூடிய பெரும்பேறு கிட்டிவிடும் என்று சொல்வார்கள். அந்த நாவுக்கரசர் பதிகத்தை நாம் நாள்தோறும் இல்லத்திலே முழங்கினால் நம் உள்ளத்திலே அமைதியும் ஆனந்தமும் குடியேறும். ஒரு மருந்து ஆகி உள்ளாய் உம்பரொடு ஊருக்கெல்லாம் பெருமருந்து ஆகி நின்றாய், பேரமுதின் சுவையாய் கருமருந்து ஆகி உள்ளாய், ஆளும் வல்வினைகள் தீர்க்கும் அருமருந்தாகி ஆலவாயிலே அப்பனே அருள் செய்யாயே என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்தை நாம் தினந்தோறும் சொல்லுதல் சிறப்பு. நானாட்சி செய்து வரும் நான்மாடக் கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு என்று கண்ணதாசன் புகழுகிற அந்த தடாதகை பிராட்டியினுடைய சொக்கநாதருடைய திருமண கோலத்தை நாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம். 30 முக்கோடி தேவர்களும் இங்கே சூட்சும ரூபமாக வந்திருந்து இந்த திருக்கல்யாண வைபவத்திலே கலந்து கொள்வார்கள் என்பது ஐதீகம்.
மதுரை மீனாட்சி திருக்கல்யாண உற்சவத்தை தெய்வங்கள் எல்லாம் அந்த மணமேடையை அலங்கரிக்கிற காட்சியினை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆயிரக்கணக்கான பக்த பெருமக்கள் எல்லாம் கண்கள் பெற்ற பாக்கியமாய் மண்ணில் பிறந்தார் பெரும் பயனெல்லாம் அதிசூடும் மன்னலார் அடியார்க்கு அமுதி செய்வித்து கண்ணினால் அவர் திருவிழா பொலிவு கண்டு ஆர்த்தல் என்று சேக்கிழார் பெருந்தகை சொன்னதைப் போல மண்ணிலே பிறந்த பயனாக இந்த சித்திரை பெருவிழாவின் முக்கிய நாளாகிய இன்று எல்லாம் வல்ல மீனாட்சியுடைய சொக்கநாத பெருமானுடைய திருமண வைபவமானது இப்பொழுது விநாயகர் பூஜையுடன் துவங்க உள்ளது. தொடர்ந்து விநாயகர் பூஜை, புண்ணியாவாச்சனம், பஞ்சகவ்யம் போன்ற பூர்வாங்க பூஜையெல்லாம் நடைபெற்று தொடர்ந்து சாமியம்பாளுக்கு ரட்சாமுத்திரம், தாரவாத்து கொடுத்தல் ஆகிய வைபவங்கள் நடைபெறும். அதைத் தொடர்ந்து ஆச்சாரிய பெருமாளுக்கு ரட்சாமுத்திரம், தொடர்ந்து வஸ்திர சமர்ப்பணம், மாங்கல்ய தாரணம் ஆகிய வைபவங்கள் நடைபெறவுள்ளபடியால் பக்தோடி பெருமக்கள் அனைவரும் அமைதியாக இருந்து வழிபாடுகளை தண்டு கிடைத்து எல்லாம் வல்ல மீனாட்சியுடைய சொக்கநாத பெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்பொழுது சங்கல்பம் என்று சொல்லக்கூடிய அனைவருடைய நலன் பொருட்டும் இந்த கல்யாண உற்சவமானது நடைபெறுகிறது என்பதன் பொருட்டாக சங்கல்பமானது செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே அனைத்து அடியார் பெருமக்களும் அவரவர்கள் தாங்கள் நட்சத்திரங்கள் பெயர்களை உச்சரித்து மீனாட்சியுடைய சொக்கநாத பெருமானுடைய பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாண்டு நடைபெறுகிற அந்த திருக்கல்யாணத்திற்கு கூடுதல் சிறப்புண்டு. மதுரை மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் திருமணம் இந்த ஆண்டு வியாழக்கிழமையிலே நடைபெறுகிறது. தனது சகோதரனான பெருமாளுக்கு உகந்த ஏகாதசியிலே அமைந்திருக்கிறது. அதிலும் செல்வத்திற்கெல்லாம் அதிபதியாக திகழக்கூடிய மகாலட்சுமி அவதரித்த உத்திர நட்சத்திரத்திலே இந்த திருமணம் நடைபெறுவது மாபெரும் சிறப்பு. கோவிலில் உள்ள வடக்கு மேற்கு ஆடி வீதியில் உள்ள பிரம்மாண்ட திருக்கல்யாண மண்டபத்திலே காலை 8:35 8:59 மணிக்குள் ரிஷப லக்னத்தில் வெகு விமர்சையாக இந்த திருமணம் நடந்தேறி நம்மையெல்லாம் மகிழ்விக்க இருக்கிறது. இந்த திருக்கல்யாணத்திற்கு திருமாங்கல்யம் செய்து தருகிற பாக்கியத்தை பெற்றிருக்கக்கூடியவர்கள் அதை எப்படி செய்கிறார்கள் என்பதை விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். ओम ध्रुवंते राजावरणो ध्रुवं देवो बृहस्पतिः इंद्रचाग्निश्च राष्ट्रं धारयतां ध्रुवं सद्यास्मवेर्नमसोपसद्या देवमित्रथेन्नोऽस्तु राधान विषावृद्धेन्तः वेम शरदस्तवीराः अक्षरान् गृहीत्वा शुक्लां वरदं वट्टं शशिवर्णं चतुर्भुजां वदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये नानायम्य
पात्र समस्त द्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम तदेव लग्नं सुतरं तदेव ताराबलं चंद्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव गौरीपते तेऽङ्घ्रिगं स्मरामि लक्ष्यमाणस्य कर्मणः निर्विघ्नेन प्रथमार्थमादो आदौ महागणपति पूजां करिष्ये सुदानतरुदोनिरस्य उपस्पृश्य गन्धाक्षत पुष्पाणि निक्षिप्य सगले गत्या सामान्यार्घ्यं साधयित्वा कवचेनावकुण्ठ्य हरिद्राबिम्बं च अस्त्रमन्त्रेण सम्प्रोक्ष्य ओम गामनन्दाय नमः धर्माय नमः ओम महाज्ञानाय नमः वैराग्याय ओम नमः गामेश्वर्याय नमः पद्माय नमः पद्मस्योपरि ओम गं गणपत्यासनाय नमः ओम गं गणपतिमूर्तये नमः एकदन्तं सर्पकर्णं गजवक्त्रं महोदरं आसांशधरं देवं ध्यायेत् सिद्धिविनायकं विद्यादयान्माग्लौ मेत्रेभ्यो नमः गणानां स्वाहा गणपतिगं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् ब्रह्मणस्पदान शरणन्नोतिभस्ये दसादनं ग्लां ग्लौं गणपते नमः मूलेन आवाहनादि धेनुपाशाङ्कुशमुद्रां दर्शयित्वा दिव्यपरिमलगन्धान् धारयामि कुङ्कुमाङ्गिरं समर्पयामि इमानि अक्षतानि समर्पयामि ॐ सुमुखाय नमः ॐ एकदन्ताय नमः ॐ कपिलाय नमः ॐ गजकर्णकाय ॐ नमः लम्बोदराय ॐ नमः विकटाय नमः ॐ विघ्नराजाय ॐ नमः गणाधिपाय नमः ॐ धूमकेतवे ॐ नमः गणाध्यक्षाय नमः ॐ बालयन्त्राय ॐ नमः गजाननाय नमः ॐ वक्रतुण्डाय ॐ नमः शूर्पकर्णाय नमः ॐ भैरवाय ॐ नमः स्कन्दपूर्वजाय नमः महागणपते नमः नानाविधपरिमळ पत्रपुष्पाणि समर्पयामि ओम भयं भयं दूर्वामः धूपमाग्रापयामि उद्देश्य स्वराजवेदो मम पशोदिश्वमह्यमावह जीवनं जतिशो दिश दीपं प्रचर्जयामि ॐ भूर्भुवस्सुवः गणपतये स्वाहा कदलीफले ताम्बूलं च निवेदयामि पूगीफलसभायुक्तं नागवल्लीदलहतिरं कर्पूरचूर्णसंयुक्तं ताम्बूलं प्रतिगृह्यता कर्पूरताम्बूलादिकं समर्पयामि आगमनेन समर्पयामि सर्वस्य चित्ते सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति गणपतये नमः कर्पूरनीराजनं दर्शयामि अनया पूज्या महागणपति प्रियदामि एवं वेद वेदाजनवान् भवति वेदोक्तं द्रौपाञ्जलिं समर्पयामि मूलमन्त्रं जप्त्वा प्रात्या वक्रतुण्ड महाकाया सूर्यकोटि समप्रभा सर्वकार्येषु सर्वदा பாலினால் பழத்தினால் பயின்று ஆட்டி நூலினால் மணமாலை கொணந்து அடியார் புரிந்தேத்த சேனினால் வயல் புடைசூழ் செங்காட்டம் புடியதனுள் காலினால் கூட்டுதைத்தார் கணபதி இச்சரத்தானே महागणपतिर्माणे कोटि प्रार्थना पुष्पाञ्जलिं समर्पयामि अक्षयान् गृहीत्वा प्रथरं विट्टं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये प्राणानागम्य अमृतं ब्रह्म भूर्भुवस्सुवरो ममोपाते सुमते दुरक्षे द्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थं शिवाभ्यां नमः शिवः प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीयप्राते श्रीधराकल्पे कलियुगे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोर् दक्षिणे भारते अन्धकारण्ये शताब्दे अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभाते संवत्सराणां मध्ये इदानीं मङ्गलकर श्री विश्वावसुनाम संवत्सरे उत्तरायणे वसन्त ऋतौ मेषमासे शुक्लपक्षे मंगलकर त्रयोदश्यां शुभतिथौ वासरः वासरस्तु गुरुवासर संयुक्तायाम् उत्तरफल्गुनी नक्षत्र संयुक्तायां शुभनक्षत्र शुभयोग शुभगिरे वङ्गण सकल विशेष विशिष्टायाम् अस्यां वर्तमानायां मंगलकर त्रयोदश्यां शुभतिथौ नमस्ते त्रिदुर्गजद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम् अस्य देवदेवस्य महादेवस्य भगवतोऽखिलाण्डकोटे ब्रह्माण्डनायकस्य सकलभुवनजगदां दृष्ट्यस्यते संहारतिरोबाबानुग्रह पञ्चकृत्य कारणातिथीज वैभवस्य चारुपिङ्गलमूर्तिकस्य
विघ्नेश्वरादिपरिवारकपरिवृतस्य हालास्य क्षेत्रे विराजमानस्य श्रीमीनाक्षीजम्बिकासमेत सोमसुन्दरपरमेश्वरस्य स्वामी महत्सन्निधौ अनुष्ठितेऽस्मिन्नालये वर्षे वर्षे प्रयुक्तमान आचरित लोककल्याणार्थं लोकक्षेमार्थं च अनुष्ठीयमान वैवाहिक महोत्सव महामङ्गलकर्मणि विशेषताः सर्वेषां भक्तमहाजनानामालय निर्वाहक धर्मपरिपालकानां मूल्यकर्तॄणां धनकर्तॄणां कार्यकर्तॄणां दर्शनार्थमागतानां सर्वेषां भक्तमहाजनानां सकलक्षेमस्थैर्य धैर्य वीर्य विजयः आयुरारोग्यैश्वर्यायुष्यसन्तान सौभाग्य धर्मार्थ काममोक्ष चतुर्विधबल पुरुषार्थबल सिद्ध्यर्थं सर्वाभीष्टता सिद्ध्यर्थं मीनाक्षी सोमसुन्दरेश्वर कृपजेन वेद शिवागमोक्त आरोग्य दीर्घात्रता सिद्ध्यर्थं वैवाहिक प्रसादेन धनगणक वस्तुवागणलक्ष्मी कटाक्षता सिद्ध्यर्थं सर्वारिष्टता शान्त्यर्थम् अस्मिन् दिने अनुष्ठीयमान एतत् आलय वैवाहिक महोत्सव मुहूर्तलग्नाकर्मणे आदित्यानां नवानां गृहाणाम् आनुकूल्यता सिद्ध्यर्थम् आदित्यादि नवग्रहदेवता प्रीत्यर्थं विशेषतः अनुष्ठीयमान वैवाहिक महोत्सव महामङ्गलकर्म करिष्ये तत्काले पूजोपयुक्त सकलद्रव्य उपकरण शुद्ध्यर्थम् आलय पूजस्थान शुद्ध्यर्थम् पंचगव्य शुद्ध्यर्थं पालिका शुद्ध्यर्थं प्रतिसर शुद्धिद्वारा स्वस्ति पुण्यागवाचन वैभवाक्य महामंगलकर्म करिष्ये अक्षतानुत्तरध्वनिरस्य अपोपस्पृश्य क्षमाय पुनरागमनाय च अज्ञामणागुणमश्रीणासं प्रोक्ष्य वाद्यवासिकिला अनन्ताय नमः धर्माय नमः नमः वैराग्याय नमः महात्माय नमः वरुणाय नमः ब्रह्मणा वन्दमान सदा अस्मिन् कुम्भे सकल तीर्थादिमरणं ध्यायामि आवाहनादि मकरमुद्रान्तरहीत्वा वरुणाय नमः प्रदेशे नमः तीर्थराजाय नमः वरुणाय नमः समर्थोपचारान् समर्पयामि धूपदीपो दत्त्वा वरुणाय नमः फलं ताम्बूलादिकं च निवेदयामि आगमनीयं समर्पयामि जुम्भकाय विद्महे वाचकस्ताय धीमहि वरुणाय नमः धूमाग्र्यापयामि प्रत्यक्षदीपं दर्शयामि ऊर्ध्वः स्वाहा वरुणाय स्वाहा कदलीफले ताम्बूलं च निवेदयामि आगमनीयं समर्पयामि ॐ जुम्भकाय विद्महे वाचकस्ताय धीमहि वर्णप्रचोदयात् वरुणाय नमः दिव्यमङ्गलकर्पूरनीरां च दीपं दर्शयामि नया पूजा वर्णप्रियता नमो मकरवाहाय पाशहस्ताय ते नमः वरुणाय नमो वरुणाय नमः समर्थोपचारान् समर्पयामि நீர் சேர்வதோர் மேலியர் நேரிழை கூறு சேர்வதோர் கோலமா பாரு சேர்தலை கையற்பராய் துறையாறு சேர்சடை அண்ணலே वरुणाय नमः समर्थोपचारान् समर्पयामि अस्मिन् पुण्यावदिने सर्वेभ्यो ब्रह्मणेभ्यो नमः पुण्याहवाचन जपकर्म कुरुध्वम् वयं ओम भद्रज्ञा पुण्यां सुगन्धापान्तो ओम सुमनसः ओम शतम् अक्षतञ्जारिष्टञ्जास्तु ओम वाहार्यः ओम दक्षिणाः दक्षिणापान्तो बहुदेयम् इडादे बहुर्मणोर्यज्ञने बृहस्पतिरुत्थामदानि सकं सद्विश्वे देवाः वाचर्मायकं क्षेमधुमनिष्ये मधुजनिष्ये मधुवक्ष्या मधुवदिष्या मधुमतीं देवेभ्यो वाचमद्यासंविश्वश्रोढेण्यामनुषेभ्यः सम्मा देवावन्तु शोभागे पितरोणपदन्तु ओमनस्समाधीयता प्रसीदन्तु भवन्तः शान्तिः पुष्टिः वृद्धिः आविघ्नम् आयुष्यम् आरोग्यम् धनधान्यसमृद्धिः ब्रह्मणेभ्यः शुभम् भवतु ऐशन्यां बहिर्देशरष्टनर्सनम्
उत्पापं तत्प्रत्यतम् अस्तु। सर्वा सम्पदः सन्तु। सर्वशोभनम् अस्तु। सुखं कर्म पुण्याः कालो वाच्यताम् यत्पुण्यं नक्षत्र तत्कुर्मीतोपं विषम् यदा वेदोर्यवदेते अथ नक्षत्रन्नैति यावज्रत्रदोर्यागच्छेत् यत्र जघन्यं पश्येत् तावदेर्वेद यत्कार्ये पुण्याः स्यात् एव कुरुते यागं भवन्तो भ्रुवन्तो ॐ पुण्याहम् स्वस्ति इन्द्रो वृक्षस्रवः स्वस्तिनः पूषा विश्ववेदाः भद्रसाकारिटणे स्वस्ति नो बृहस्पतिर्दधातु भवन्तो भ्रुवन्तो कर्मणे स्वस्ति विद्यासहव्ये नमतो भषत्य देवमित्यर्थेन्नोऽस्तु अनोराधानविडावर्धयन्तः सतङ्गीवेम शरदस्तवीराः भवन्तो भ्रुवन्तो कर्मरध्यता वृद्धिस्तवृद्धिः अस्तु। पुण्यागं समृद्धिः अस्तु। शुभं कर्म अस्तु। श्रीवीरं प्रियतां महादेव प्रियतां भगवान् श्री महादेवः कारणस्य वाजिनः सुरभिणो मुखाकर्तन आयोगं सितार्हते हेरणाकि चक्षसे मातरः आपो जनेथातनः तमं विमध्यमग्निश्रथाय अष्टभ्नाद्यामृषभोरन्तरिक्षममिमीतं वरिमाणं पृथिव्यासि दद्विश्वा भुवनानि सम्राड्विश्वेतानि वर्णस्य व्रतानि किङ्केदं वर्णते मनुष्याश्चरामसे असिद्धेयत्तव धर्मागियोऽपि ममानस्मस्मादेन स देवरीर्षः सर्वाताविश्यशिशिरेव देवाथा ते स्याम वर्णप्रियासः अस्मभ्यमसुरप्रचेतसराजन्येनागुं शिशिशरदः कृतानि ब्रह्मणावन्तमानस्तदादास्तेजमानो वर्णेह बौद्धिर्षं समान आज्ञ प्रमोषीः अस्मात् कुम्भाते आवागिदं सकलतीर्थादिपचिम्बरणं यथास्थानं प्रतिष्ठापयामि पुनरागमनाय च वर्णार्घ्यजलेन पूजास्थाने सर्वत्रं प्रोक्ष्य स्त्रीनाशं प्रोक्ष्य ॐ हां कोष्ठदेवताभ्यो नमः पात्रदेवताभ्यो नमः द्रव्यदेवताभ्यो नमो नमः मध्ये आप्त्याय स्वधमे तुद विश्वदस्वृष्टिवाजस्य सङ्गते ईशावण्णाकारणं जट्टारत्वस्य वाजिनः मुखाकर्तन आयोगुं सितार्हते सूर्यस्य रश्मिभिः तन्महेशाय विद्महे वाग्विशुद्धाय धीमहि ईश्वरीगुं सर्वभूतानां तामिहोपस्मयेश्वर्यं देवस्य स्वाहा प्रथमे अश्विनो भागभ्याचित्वा त्र्यम्बकं विरामके सुगन्धिं भट्टिवर्धनमङ्गलं दीपं त्रैलोक्यतिमिरापहम् प्रत्यक्षदीपं दर्शयामि भूर्भुवः कदलीफले ताम्बूलं च निवेदयामि ॐ यो वेदादौ प्रोक्तो वेदान्ते च प्रतिष्ठितः तस्य प्रकृतिलीनस्य परस्य महेश्वरः कर्पूरणीराजनं दर्शयाम्याभ्राशासनया दासोऽयि मामत्वा समस्व परमेश्वर पुण्यागपञ्चगव्यशंसजलेन அருங்கலம் பொங்குதாமரை ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சி ஆடுதல் கோவிலுக்கு அருங்கலம் கோட்டமில்லது நாவினுக்கு அருங்கலம் நம சிவாயவே जीवसायिना समस्तोपचारान् समर्पयामि सर्वत्र सम्प्रोक्ष्य प्राच्यां ऋतिजो मार्जयन्तां दक्षिणायां दिशि मासा पितरो मार्जयन्तां प्रतीच्यां दिशि गृहा पशवो मार्जयन्तां दीजानिश्चापवोषधयो वनस्पतयो मार्जयन्तां मूर्ध्वायां दिशि यज्ञसंवत्सरो यज्ञपतर्मार्जयन्तां பாலிய பூஜை கும்ப பூஜை ரட்சாங்கன பூஜை மாங்கல்ய பூஜை ஆகியவை நடைபெற்றுக் கொண்டது தெரியும் ஓம் சன்னோ மித்ரஸ்யம் வருணः सन्नो भवतुर्यमा सन्नो बृहस्पतिः सन्नो वरुणः नमो ब्रह्मणे नमः देवाय त्वमेव प्रत्यक्षं ब्रह्मास्मि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि व्रतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवद सद्वक्तारमवद अवतु माम् अवतु वक्तारम् ॐ शान्ति शान्ति शान्तिः तन्नो मित्रः
नमो वाचयाचोदिताय चानुदिता तस्मै वाचे नमो नमो वाचे नमो वाचस्पतये नमर्षिभ्यो मन्त्रकृभ्यो मन्त्रपतिभ्यो मामृषयो मन्त्रकृतो मन्त्रपतयः पराधुर्माहवृषे मन्त्रकृतो मन्त्रपति परादां वैश्वदेवीं वादमुद्यासत् शिवामदस्तान्युष्टान् देवेभ्यः शर्म मेद्यौ शर्म पृथिवी शर्म विश्वमिदं जगते शर्म चन्द्रश्च सूर्यश्च शर्म ब्रह्म प्रजापति भूतं वदिष्ये भुवनं वदिष्ये तेजो वदिष्ये यशो वदिष्ये तपो वदिष्ये ब्रह्म वदिष्ये सत्यं वदिष्ये तस्मा अहमिदमुपस्तरणमुपस्तरणमुपस्तरणं मे प्रजाये पशूनां भूयादुपस्तरणमहं प्रजाये पशूनां भूयादं प्राणापानो मृत्योर्मापादं प्राणापानो मावाहारितं मधुमनिष्ये मधुजनिष्ये मधुवक्ष्यामि मधुवदिष्यामि मधुमतीं देवेभ्यो वाचमुद्यासगन्ध्रस्रोषेण्यामरुषेभ्यस्त्वं वा देवा अवन्दशोभाये विदरो न वदन्तु ॐ शान्ति शान्ति शान्तिः तच्छं ज्योरा स्वसर्वानुषेभ्यः ऊर्ध्वं जिगातु भेषजम् शन्नो अस्तु द्विपदे शञ्चतुष्पदे शान्ति शान्ति शान्तिः हरिः ओम् மங்கையர்கரசி வளவரோன் பாவை வரிவளை கை மட மானி மங்கையர்கரசி வளவரோன் பாவை வரிவளை கை மட மானி பங்கைய செல்வி பாண்டிமா தேவி பணி செய்யாதோறும் பரவ பங்கைய செல்வி பாண்டிமா தேவி பணி செய்தாதோறும் பரவ பூனநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளே பொங்கல் பூனநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளே அங்கய கண்ணோடும் ஆளவாயும் இதுவே அங்கய கண்ணி கண்ணோடும் ஆளவாயும் இதுவே முத்தின் தாழ்வடமு சந்தன குழம்பு நீருந்தன் மார்பினில் முய
அதிசய நின்ற சுத்தமாபழிங்கு பெருமழை உடனே சுடர் மரகதம் அடுத்தார் போல் அத்தனார் உமையோடு இதுவே இதுவே பன்னலம் புணரும் பாண்டிமாதேவி குடச்சிறையனும் இவர் பணியும் கண்ணடம் பெருசீராயவீசன் திருவடி ஆகவை போற்றி கண்ணடம் பெரிய காளியுள் ஞான சம்பந்தன் தமிழிவை கொண்டு இன்னடம் பாட வல்லவரிமையோ ஏதவிட்டிருப்பவரினிலே இன்னடம் பாட வல்லவர் இவையோ ஏதவிட்டிருப்பவர் இனிலே இப்பொழுது மீனாட்சியுடனே சுக்னா பெருமானுடைய பிரதிநிதியா இருக்கும் ஆச்சாரிய பெருமாளுக்கு ரட்சாபந்திரம் त्र्यंबकीयजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुगन्धनाद्रत्यार्मुक्तेजमामृतात् विश्वेत्तादे दवनेढ प्रवाच्याय जगर्तमघवल्येन्द्रसुन्वते पारावतं यत्पूर्णं मृतवस्वपावृणोश्वरभाजरिबन्धवे ओम हृदयात्मवे नमसो विद्यां मित्रदेवमित्रदेवनोऽस्तु अनोराधानमिषावर्धयन्तः सदञ्जीवे मसरदस्सवीराः दीर्घायुष्मतो सर्वशोभनमस्तु அடுத்தபடியாக மீனாட்சி சுக்னா பெருமானுக்கு மீனாட்சி அம்பிகை தாரவாத்து கொடுக்கும் வைபவமானது நடைபெறுகிறது. ஓம் சங்கிரஹண்யேட்யஜஜதே முதல் சாமிக்கு ரட்சாபந்திரமானது நிகழ்ந்துள்ளது. தொடர்ந்து சகலாத்தியம் ஓம் त्र्यंबकीयजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिवरन्धनार्मुक्तेजमामृतात् विश्वेत्ताते सवनेढ प्रवाच्याय जगत्सगवल्येन्द्रसुन्वते पारावतं यत्पूर्णं मृतं स्वपावृणोश्वरभाजरिबन्धवे தொடர்ந்து தாரவாத்து கொடுக்கும் வைபவமானது நடைகிறது. ஓம் கர்தமேன प्रजामणि संभव कर्दम श्रियं वासय मे कुले मातरं पद्ममालिनी आपसृजन्तु दिग्धानि दिक्रीतवदमे गृहे इतदेवे मातरग्रश्रियं वासय मे कुले அப்படியே அம்பாண்ட சமர்ப்பணம் பண்ணுங்க. ஆர்த்ரம் புஷ்கரணீம் பட்டிம் சுவர்ணாம் ஹேமமாலினீம் சூர்யாம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மஆவஹ ஆர்த்ராயக்கரணீம் யட்டிம் பிங்களாம் பத்மமாலினீம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மஆவஹ அவகஜாதவேதோ லக்ஷ்மீம் மணபகாமினீம் यस्यां हिरण्यप्रभूतङ्गवो दास्यो स्वान् विन्देयं पुरुषाणः
महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. நம்பியார் கைவிஸ்தாரம் விக்கிரபாண்டிய பட்டர், குலசேகர பட்டர், வேலாயுத பட்டர், சரவண பெருமாள் பட்டர், ஜோசிய ராகமாத்தியானம், தானாதிபதி கணக்கு, சத்தியம், மகாஜனம், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பிரதிமையாவில் ஆச்சாரிய பெருமக்கு ஓதி என்னும் வைபவமானது நடைபெறுது. ஓம் யோவைதாம் பிரம்மணா வேத தஸ்மை பிரம்ம பிரம்மாதாய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் லோக பக்தாருடைய பாசோர்பணை சகல சௌபாக்கியம் பத்திரம் புஷ்பம். இப்போ ஆச்சாரிய பெருமக்கள் முதல் மாலை மாற்றும் வைபவமானது நடைபெறுகிறது. நோட்டு வாசிங்க. प्रसोवती फलिनीर फला उत अस्वजवसजत्परे वेरुधप्पर या फलिनेर्या अफला अपुष्प याश्च पुष्पिणीः बृहस्पति प्रदोदास्तानो मन्त्रञ्जगम् असः. இப்பொழுது மணமக்களாக இருக்கக்கூடிய சுக்னா பெருமானுக்கு திருக்கோயில் சார்பாக பட்டு வஸ்திரம் சமர்ப்பிக்கப்படுகிறது. युवा सुभा परिवेदागाते सौश्रेया भवति जायमानः सन्धेया सकवयमुन्नयन्ते स्वादियोमनसाये भयन्तः वस्त्रयुगलं समर्पयामि. அடுத்தபடியாக மணமக்களாக இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மைக்கு திருக்கோயில் சார்பாக பட்டு வஸ்திரம் சமர்ப்பிக்கப்படுகிறது. भवति जायमानः सन्धेरासकवयमुन्नयन्ते धियो मनसा देवयन्तः गौरेमिमजसलिलाडिदक्षत्येकपदे द्विपदे चतुष्पदे अष्टापदे नवपदे बभूवुषि सहस्राक्षर परमे व्योमन्ये. ओम सृजे जातस्त्रिजानिलिजाजस्त्रिजम्बजो जलतृभ्यो दधाते சத்யாநாயக்கருடைய वोदत्यञ्जातवेदसं देवं भगन्ति केतवः दृशे विश्वाय सूर्यो चित्रं देवानामुदगादनीकं चक्षुर्मित्रस्य वरुणस्याग्नेः आप्राज्ञवा पृथिवी अन्तरिक्षगं सूर्य आत्मा
இப்பொழுது ஆச்சாரிய பூஜை நிகழ உள்ளது. ஓம் சதாசுகிரே நமஹ. ஓம் மகாமந்திரகுரவே நமஹ. ஓம் ஸ்ரீகண்டகுரவே நமஹ. ஓம் குரவே நமஹ. குருகுரவே நமஹ. ஓம் பிரம்மகுரவே நமஹ. ஓம் தாத்ருகுரவே நமஹ. ஆச்சாரியவர்கேभ्यो நமஹ. சமஸ்தோபசாரான் சமர்ப்பயாமி. இப்பொழுது குரு வழிபாடானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆச்சாரியவர்கேभ्यो நமஹ. குருர்தேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஆயிரத்திலிருந்து நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் திருப்பூட்டல் வைபவமாகிய திருமங்கல தாரணமானது இன்னும் சற்று நேரத்தில் நிகழ உள்ளது. இந்த 5 வகை பொட்டு குண்டு இந்த அருமையான மீனாட்சி கல்யாண வைபவத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளியாக மண்களிக்கும் பச்சை வண்ணத்தில் பட்டாடை உடுத்தி ஆபரணங்களையெல்லாம் அணிந்து கொண்டு எப்பெருமாட்டி மீனாட்சி அம்மன் திருமண வேளை முகூர்த்தத்திற்காக இப்பொழுது மாங்கல்ய தாரணம் என்கின்ற அந்த மங்களகரமான வைபவத்தை நடத்துவதற்காக அம்மையப்பனாக தங்களை ஆவாகனம் செய்து கொண்ட சிவாச்சாரிய பெருமக்கள், மும்மூர்த்திகள், 33 கோடி தேவர்கள் எல்லோருக்கும் அந்த இனிமையான அருமையான காட்சிகளை காணுகின்ற விதமாக திருமாங்கல்ய தாரணம் என்கிற அற்புதமான அந்த காட்சியினை மாங்கல்யம் இமாந்தமிந்திரமேഘஸ்வபுத்ராகும் சுபகாம் தசாஸ்யாம் புத்ராநாதேஹி பதிமேகாதசங்கிருதே ரோஜோ ரோஜமான சோபன சோபமா கல்யாணஹ. மணமக்களுக்கு தங்க சந்திர கும்பாவில் உள்ள சந்திர மாசு பூசப்படுகிறது. இந்த இனிமையான நேரத்தில் பிரம்மாவே இங்கே இந்த திருமண நிகழ்வுகளை செய்யும் முகமாக சிவாச்சாரிய பெருமக்கள் திருமாலை தாரை வார்த்து கொடுக்க அற்புதமான இந்த திருமாங்கல்ய தாரணம் நடக்கிற காட்சியினை பார்க்கின்றோம். பரஞ்சோதி முனிவர் அற்புதமாக சொன்னார். சுற்று நான்மறைகள் ஆர்ப்ப தூரியம் சங்கம் ஓங்க கற்ற நான்முகத்தோன் வேள்விச் சடங்கு நூல் கரைந்த வாற்றால் முற்று மங்கள நான் சாத்தி முழுது உலகியின்றாள் செங்கை பற்றினன் பற்றிலார்க்கே வீடு அருள் பரமயோகி. அந்த உலகம் முழுவதையும் ஈன்று படைத்த வண்ணம் காக்கிற தேவியை, அங்கையற்கன்னியை, மீனாட்சியை நல்ல முகூர்த்த நாளில் தன்னுடைய இதயத்திலே அழகொழுக எழுதி பார்த்து அவள் அழகை ரசித்து இந்த நேரத்திலே திருமால் தாரை வார்த்து கொடுக்க இனிமையான இந்த மாங்கல்ய தாரணம் என்கிற அற்புதமான நிகழ்ச்சி
நடக்கிற காட்சியினை நாம் கண்டு களிக்கிறோம். மாலும் மணியும் தேடி அடிமுடி காண இயலாத மகேஸ்வரனை மந்தநாச புன்னகையுடன் மதுரை மீனாட்சி மனம் முடித்த இந்த அற்புத திருக்காட்சியினை காண 1000 கோடி கண்கள் வேண்டுமே. சேர்த்தி மண்டபம் என்கிற யதாஸ்தானத்திலிருந்து அதிகாலை 4 மணிக்கு மணமக்கள் கோலத்திலே புறப்பட்டு இறை தம்பதிகள் பஞ்சோபசாரம் என்று சொல்லக்கூடிய 5 வகை தீபாராதனையும் பெற்றுக்கொண்டு சிவாச்சாரியார்கள் மணமக்கள் பிரதிநிதிகளாக வேடமிட்டு வேஷ்டி பருப்பு தேங்காய் போன்ற அத்துணையும் பெற்றுக்கொண்டு சுவாமி அம்பாளுக்கு பட்டு வஸ்திரம் சாத்தி அற்புதமாக கன்னி மீனாட்சியாக அம்பாள் காட்சி தந்து மேலக்கோபுர வாசலிலே ஊஞ்சலாடி திருக்கல்யாண மண்டபத்திலே மிக அற்புதமாக இந்த அற்புத வைபவம் அரங்கேறி இருக்கிறது. இங்கே குழுமி இருக்கக்கூடிய பக்த கோடிகள் அத்துணை பேரும் இந்த இறை தம்பதிகளைப் போல நாம் இணைபிரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த திருக்கல்யாணம் அரங்கேறியவுடன் அந்தந்த ஒவ்வொரு ஆடவரும் தன்னுடைய மனைவியருக்கு அந்த மங்கள நாணை பூட்டிய அந்த அற்புத காட்சியை நாம் கண்டு களித்தோம். பஞ்சபூத தலங்களில் மண் தலமாக பிருத்திவி தலமாக இருக்கிற மதுரை மாநகரத்தில் அந்த பெருமான் இன்மையிலேயே நன்மை தருவாராம். இந்த பிறப்பில் செய்திருக்கிற வினைகளையும் பாவங்களையெல்லாம் போக்கக்கூடிய வகையில் சொக்கநாத பெருமான் திருமண கோலத்திலே அமர்ந்திருக்கிறார். அதுபோல மதுரை மீனாட்சிக்கு மாங்கல்ய வரப்பிரசாதினி என்று ஒரு பெயர் உண்டு. இந்த திருமண கோலத்திலே அம்மையப்பன் எழுந்தருள வேண்டிய அவசியம் பார்க்கின்ற பக்தர்கள் கண்குளிர இந்த தொலைக்காட்சி மூலமாக இந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் எல்லோருடைய வாழ்விலும் இணைபிரியாத அந்யோன்யமான தம்பதியினராய் கணவன் மனைவியிடையே இருக்கின்ற ஒற்றுமை என்றென்றும் தீர்க்க சுமங்கலியாய் மங்களகரமாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் மாங்கல்ய வரப்பிரசாதினியாய் இந்த தேவியானவள் இப்பொழுது மங்கள நாள் சூடியிருக்கிறாள். பெங்களூர், ஊட்டி போன்ற நகரங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட அற்புதமான மலர்களால் இந்த மணமேடை அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சந்திரன் எப்பவும் மதுரமான குளிர்ந்த நீரை தாங்கி கொண்டு இருக்கும். அந்த சந்திரன்லேருந்து ஒரு சொட்டு மதுரை இந்த பூமியில விழுந்தது. அது உடனே உண்டானது தான் இந்த மதுரை மாநகரம். இந்த மதுரை யாரு? சொக்கநாத பெருமான் உண்டானது. அதனாலதான் கைலாசத்திலிருந்து இங்க கல்யாணம் பண்ணிட்டார். அதனாலதான் நம்மளும் பொன் வீட்டில் போய் கல்யாணம் பண்ணிருக்கோம். எப்பவுமே சுவாமி சொன்னதை நம்ம முன்னோர்கள் செய்வாங்க. நம்ம முன்னோர்கள் செய்ததை நாம் செய்யணும். செஞ்சோம்னா என்றைக்கு நிறைவு தான் நம்மளுக்கு. ஆகையினால மதுரை எம்பதி அப்படின்னாலே அதனாலதான் கல்யாணம் பண்ணார். இந்த மண்ணை தலையில சுமந்தார் சுவாமி. ஒரு நேரம் 64 நட நடந்தது எந்த ஒரு மதுரை எம்பதி தான். அப்பேற்பட்ட மகா கஷேத்திரத்தில் இப்பொழுது நீங்களாம் வந்திருக்கீங்க, பெரிய பாக்கியவான்கள். மீனாட்சி அம்மை சுக்கநாத பெருமான திருவருளால எல்லாருங்களும் வாரி வாரி நிறைய சுவாமி கொடுத்துட்டு இருக்கார். இன்னும் கொடுப்பார்னு பிரார்த்தனை பண்ணி இப்ப மேற்கொண்டு பூஜையானது இருந்தது. இன்றைய தினம் 4 திருவிளையாடல் நிகழ்த்திய நாள். அதை பற்றி நமது திருக்கோள் சாணையப்பட்ட செந்தில் சிவாச்சாரியார் ஒரு வார்த்தையில் சொல்லி உடனே தீபார் நடைபெறும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹர நம பார்வதி பதயே ஹர மகாதேவா. நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, உடல் இலங்கு குருமணி போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய பரிபூர்ணமான திருவருளினாலே நாமெல்லாம் இன்றைய தினம் இந்த இடத்திலே
கூடியிருக்கிறோம். சுவாமி 64 திருவிளையாடல் செய்தார் என்பது ஒரு எண்ணிக்கைக்காக. பரஞ்சோதி முனிவர் அதை அழகாக நமக்கு வழங்கியிருக்கிறார். 2 விதமாக திருவிளையாடல் புராணத்தை பற்றி இருக்கிறது. பரஞ்சோதி முனிவர் அருளியது ஒன்று இருக்கு, பெரும்பற்ற புலியூர் நம்பி அவர்கள் அருளியதும் இருக்கு. 2க்கு சில வித்தியாசங்கள் தான் இருக்கும். ஏன்னா சுவாமியோடைய திருவிளையாடல இன்னைக்கு நாமெல்லாம் இந்த இடத்துல இருக்கிறது. அவரோட அனுகிரகம் இல்லைன்னா இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. நேற்று இருந்தோமா நாமெல்லாம் இந்த இடத்துல இல்ல, அவாவா அவாவா வேலையை பார்த்துட்டு இருந்தோம். நாளைக்கு அதே மாதிரி அவாவா அவாவா வேலையை பார்க்க போயிடுவோம். இன்றைய தினம் கைலாயத்தில் இருந்து சுவாமியானவர் இந்த மதுரை 50 எழுந்தருளி மீனாட்சிய கல்யாணம் பண்ணிட்டார். எல்லாருக்கும் தெரியும். இப்ப கூட மிக அழகாக நமது மங்கையகரசி அம்மா அழகா சொற்பொழிவு பண்ணிட்டு இருந்தா, நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருப்பீர்கள். சுவாமி பரம கருணாமூர்த்தி என்பதற்கு உதாரணம் 4 திருவிளையாடல்களை இன்றைய தினம் நிகழ்த்தியிருக்கிறார். அது என்னன்னா, ஒன்று இந்த திருக்கல்யாண வைபவம். பதஞ்சலி வியாகரபாதர் என்ற ரிஷிகளுக்காக தரிசனம் கொடுக்கிறார். அவ 2 பேரும் சிதம்பர தரிசனம் இல்லாம நாங்க சாப்பிட மாட்டோம்னு சொல்றார் சுவாமிகிட்ட. அப்ப சுவாமியானவர் அந்த தரிசனத்தை நான் இங்கேயே தரேன் அப்படிங்கிறார். அதுதான் வெள்ளியம்பல நடராஜர். அப்ப சுவாமி எல்லா கஷேத்திரத்தில் இருக்கிற மாதிரி இடது காலில் தான் இருக்கார். வலது கால் மாறினது வேற ஒரு திருவிளையாடல். பதஞ்சலி வியாகரபாதருக்காக ஒரு நிறுத்தம் பண்றார். அவாட்ட உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, நீங்க இந்த தரிசனத்தை இந்த கஷேத்திரத்திலேயே நீங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறார். அது 2வது திருவிளையாடல். 3வது திருவிளையாடல் என்னதுன்னா, குண்டோதரன் கண்டோதரன் 2 பேர். அவா 2 பேரும் சுவாமிக்கு ஒருத்தர் சாமரம் போடுறவர், ஒருத்தர் குடை பிடிக்கிறவர். ஏன்னா பெண்களுக்கே இயல்பானது அவளுடைய பிறந்த வீட்டு பெருமையை பேசுறது. தப்பா நினைச்சுக்க கூடாது யாரும். அது மீனாட்சிக்கு இருந்தது. ஏன்னா சுவாமியோட கல்யாணத்துக்கு 33 கோடி தேவர்களும் இங்க வந்தாதான். எப்படி வந்தான்னா, சுவாமி திக்குவிஜயம் பண்ணியாச்சு, சோமவாரம் தனிக்கு நான் வரேன் அப்படின்றார். நந்திட்ட தான் சொல்றார். நந்தி சுவாமிகிட்ட போய் சொல்றார். ஏன்னா நந்தி தான் பிஏ அவருக்கு. சுவாமி நீங்க சோமவாரம், அதுக்கு என்னப்பா அப்படிங்கிறார். இல்ல நீங்க மதுரைக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேலே, அப்படியா, இன்னைக்கு முகூர்த்தத்துக்கு இன்னைக்கு எவ்வளவு நேரம் இருக்கு அப்படிங்கிறார். 9 மணிக்கு முகூர்த்தம் சுவாமி. எவ்வளவு நேரம் இருக்கு? 1 நிமிஷம் இருக்கு அப்படிங்கிறார். க்ஷண மாத்திரத்தில் 33 கோடி தேவர்களுக்கு பத்திரிகை பறக்குது. 33 கோடி தேவரும் மதுரையில் ஆஜராயாச்சு. அது சுவாமியால தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. அப்படி கல்யாணம் முடிஞ்ச உடனே வழக்கம் போல கல்யாண விருந்து. தேவர்கள்லாம் சாப்பிட மாட்டா. நம்ம மீனாட்சி மலைமலையா சமைச்சு வச்சிருக்கா. அது அன்னமிட்ட படலம்னு பேரு. அதை சாப்பிட்றதுக்கு யாருமே இல்லையே, உங்க சொந்தக்காரெல்லாம் கிடையாதா அப்படிங்கிற சுவாமிகிட்ட போய் 2 பேர் அனுப்புறாரு சுவாமி. அந்த 2 பேரும் 2 பூதகணங்களும் உலகத்துக்கு தெரியணும்ன்றதுக்காக போய் துவம்சம் பண்ணுது. வெந்தது வேகாது, நாளைக்கு இருக்குது நாளை கழிச்சு இருக்கிறது எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி சாப்பிடுறது. அன்னம் விட்ட படலம் 3வது திருவிளையாடல். அந்த திருவிளையாடல் முடிஞ்சு தீபாராதனை குண்டோதரனுக்கு இப்ப நடக்குவாங்க கல்யாண மண்டபத்தில். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த திருமண இதுவே முடியுது. அடுத்து 4வது திருவிளையாடல் வைகையை அழைக்கிறார். இந்த குண்டோதரனுக்கு பசி வந்துருது. அத தாகத்தை உண்டாக்குறார். அந்த தாகத்தை தீக்கிறதுக்காக வைகையை உண்டு பண்றார். நம்மளுடைய கல்யாணத்தில் 4 பேருக்கு நம்ம பரிசு கொடுத்துருப்போம். ரொம்ப சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது கொடுத்துருப்போம். பணம் வெள்ளி அவாவா சக்திக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சிருப்போம். ஆனா சுவாமி பாருங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும் கிஃப்டா கொடுத்திருக்காரு வைகையை. அப்பேற்பட்ட புண்ணிய நதி வைகை நதி. அவரோட கல்யாணத்தன்னைக்கு தான் அந்த வைகை வருது மதுரைக்கு. அந்த வைகை ஜலத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் குண்டோதரனுக்கு தாகம் அடங்குது. ஆகவே
இன்னைக்கு 4 திருவிளையாடல்கள் சுவாமி பண்ணியிருக்காரு. 64 இருக்கிறது ஒரு எண்ணிக்கை தான். சுவாமி நித்தியப்படியே திருவிளையாடல் பண்ணிட்டே தான் இருக்கிறார், நமக்கு தெரியல அது. அதனால நீங்க எல்லாம் நல்லா தரிசனம் பண்ண இந்த வாய்ப்பை வழங்கிய மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருவடிகளை இந்நேரம் நன்னா பிரார்த்தனை வைக்கணும். ஏன்னா சுவாமி சந்தோஷமா இருக்கார். ஏன்னா கல்யாணத்தன்னைக்கு தான் பதஞ்சலி வியாக்கிரபாதருக்காக கிஃப்ட் கேட்கிறார், பூதோகரனுக்காக கொடுக்கிறார். அந்த மாதிரி சுவாமியினுடைய பாத கமலங்களை நாமெல்லாம் நன்னா பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன வரம் வேணுமோ கேட்கணும், சுவாமி நமக்கு செய்வார். கண்டிப்பா எல்லா நலங்களும் கிடைக்கணும்னு மீனாட்சி சுந்தரேஸ்வர பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். இப்போ அடுத்து தீபாராதனையானது நிகழ்வு உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அர நம பார்வதி பதயே நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாத்தியவாசியம் दीर्घावो भवन्तु नः परमवैवैनग्रस्रय कवयते वर्धन्तु पर्जन्यावोषधयो भवन्तु नवदामो धनवदामामिक्षवदा राजा भूयान्यो विश्वाजातानि परिता बभूव जगवस्तन्न अस्तु भजग्रस्यापदयो अगं सत्सुषिदत्तसुरन्दरिक्तसद्धोतावे त्रिशततिर्धुरो नसते मृषद्वरसदृतसत्यो मसदब्जारोजा अद्रिजारितं बृहत् महाहविर्निवेदयामि आचमनीयं समर्पयामि अमृते अमृतडे अमृतोद्भवे अमृतवर्षणि अमृतं प्रासय प्रासय स्वाहा आगकूर्मग्रगरदेवदत्त उपप्राणवायुभ्य स्वाहा परमेश्वराय नमः देवसेनाम्बिकास्मेत कल्याणस्वामिने स्वामिने नमः ओम सप्रत सभाय गोपाय सभासदः इन्द्रजावदकुर सर्वमायुर्पादताय मंत्रं मे गोपाय श्री विदाविदो सापनिजोगं श्रीरमृता सता ब्रह्म
ब्रह्मणो वेद अमृतेनावृताम्बुरे तस्मै ब्रह्मज ब्रह्माज आयुः कीर्तिं प्रदान् ददुः मीनाक्षं वादवेदसोमसुन्दरेश्वराय नमः இந்த பிரபஞ்சத்திலேயே சிவபெருமானுடைய பிறைச்சந்திரனிலே இருந்து முழுவதுமாக அமிர்தம் தெளிக்கப்பட்டு மதுரை மாநகரம் முழுவதும் அமிர்தமயமான உருவாக்கப்பட்ட நகரம் இந்த மதுரை மாநகரம். அது மட்டுமல்ல, இது ஒரு கல்யாண நகரம். ஆம், தடாதகை பிராட்டியாராகிய அங்கையற்கன்னிக்கு மனமுடிப்பதற்காக அந்த சிவபெருமானே உவந்து நாடி வந்து கைத்தலம் பிடித்த அருமையான நகரம். பூலோகமே கண் கழிக்கும்படி கண்டிருக்கின்ற இந்த மதுரை மீனாட்சி கல்யாணத்தை இங்கே திருமாலே தாரை வார்த்து கொடுக்கிறார். பூலோகமே வாழ்த்துகிறதாம். தென் மதுரை நீர்வாழி நின்மலனார அருள்வாழி கார்வாழி அங்கையற்கன்னி திருவருள்வாழி சீர்வாழி கச்சிநகர் திருமலை பூபதிவாடி பேர்வாழி அவன் சொல்லும் வாடி வாடி வாழியே என்று எல்லோரும் அந்த சோமசுந்தர பாண்டியனை, அந்த சொக்கநாத பெருமானை, மாப்பிள்ளை ராஜாவை வாழ்த்துகிறார்களாம். இந்த திருமண நிகழ்வுக்கு பின்னால் நம்மையெல்லாம் மங்களம் தந்து ஆள வேண்டும் என்று அந்த தீப ஆராதனையை ஆச்சாரிய பெருமக்கள் ஆராதிக்கின்ற இந்த அருமையான காட்சியினை பார்க்கின்றோம். நமக்கெல்லாம் மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ வேண்டும், எண்ணில் நல்ல கதிக்கு அதுமோர் குறைவிலை, கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகையாயிருந்து நாமெல்லாம் மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்பதற்காக காட்டப்படுகிற அந்த தீபாராதனையை இப்பொழுது நாம் கண்குளிர பார்க்கிறோம். மாசியில் திருமணம், சித்திரையில் அழகர் ஆற்றிலே இறங்குதல் என்று இருந்த 2 திருவிழாக்களை ஒன்றிணைத்து திருமலை நாயக்கர் சித்திரை திருவிழாவாக 12 நாட்கள் ஒன்றிணைத்த அந்த அற்புத பெருவிழாவில் அம்மையப்பரின் திருக்கல்யாண வைபவத்தை கண்டு களிக்கிற பாக்கியம் நமக்கெல்லாம் வாய்த்திருக்கிறது. இந்த அம்பாளுக்கு சாத்தப்பட்ட அந்த திருமாங்கல்யத்திலே 2 பொட்டு, 2 குண்டுகள், லவங்கப்பூ, சந்திரவளையம் என்கிற 5 வகையான பொருட்கள் இணைத்து அற்புதமான திருமாங்கல்யத்தை எம்பெருமான் பிராட்டிக்கு சூட்டிய அந்த வைபவத்தை நாம் கண்டுகளித்தோம். இந்த மதுரை மாநகரத்திற்கு இன்னொரு சிறப்புண்டு. உண்ட பெருவிருந்தால் குண்டோதரன் கொண்ட தொண்டை அடைத்திடும் தாகத்தை கண்ட சிவன் கைவை எனச் சொல்ல கைமாற்றி வைத்தவன் முன் வைகை விரைந்தாள் வளைந்து என்று சொல்வார்கள். கடலில் கலக்காத அந்த வைகை பெருநதியை உண்டாக்கிய அந்த அற்புத திருவிளையாடல் நடந்தேறியதும் இந்த மதுரை மாநகரத்தில் தான். இனித்த மதுரமுடியங்கள் மீனாட்சியே, பணித்த சடையோன் பங்கில் தனித்துறையும் அம்மையே, ஞானத்தின் ஆரணங்கே ஈனர் செய் வெம்மை தீர்த்து ஓர் சொல் விளம்பு என்று மீனாட்சி அந்தாதி விளம்பும். வாழ்விலே ஏற்படுகிற எல்லா வினைப்பதிவுகளையும் போக்கி முன்செய் வினைகள் மட்டுமல்ல, இம்மையிலே செய்கின்ற பதிவுகள், பாவ பதிவுகள் எல்லாவற்றையும் இந்த கல்யாண காட்சியை பார்க்கிற பக்த பெருமக்கள் எல்லோருக்கும் நல்க வேண்டும் என்று அந்த மீனாட்சியை போற்றி வழிபடுகிற காட்சியினை பார்க்கின்றோம். திருமால் தாலை வார்த்து கொடுத்து இந்த திருமண கோலத்தில்
ஆராயும் வேத முதலாக நிற்கின்ற மறைப்பொருளாக ஆரணங்காக இருக்கின்ற அந்த மீனாட்சி அம்மைக்கு சிவாச்சாரியர்கள் எல்லாம் வேத மந்திரங்களால் வழிபடுகின்ற இந்த அற்புதமான வேத ஒலி முழங்குவதை பார்க்கிறோம். அதே போல கீத ஒலியும் நாத ஒலியும் நிரம்பி இந்த திருமணத்திலே மங்களம் சேர்க்கின்ற வைபவத்தை பார்க்கிறோம். பொன்னூஞ்சலில் பொறித்து பூஷணங்கள் தரித்து ஈஸ்வரனாரிடத்தில் ஆசைகள் ரொம்ப வைத்து கண்ணூஞ்சல் ஆடி கண் கவரும் வண்ணம் சிவபெருமானை, சொக்கநாதரை, சுந்தரேஸ்வரரை மணந்து மந்தகாச புன்னகையுடன் நமக்கெல்லாம் அருள் பாலிக்கிறாள் மதுரை மீனாட்சி. இந்த அம்மையின் திருக்கல்யாண வைபவத்திலே கலந்து கொண்டு அந்த அம்மையப்பரின் அருளாசியை பெறுகிற பாக்கியம் அத்துணை பக்த கோடிகளுக்கும் வாய்த்திருக்கிறது. இந்த திருமண விருந்து மிக சிறப்பாக எங்கு நடைபெறுகிறது தெரியுமா? நேற்று தொடங்கி இன்று மதியம் வரை அற்புதமாக அந்த விருந்து படைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று சொன்ன மகாகவி பாரதி பணியாற்றிய சேதுபதி பள்ளியிலே அந்த திருமண விருந்தானது தடபுடலாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது கூடுதலான ஒரு செய்தி. இந்த திருக்கல்யாண வைபவத்தை கண்டு களிக்கிற அந்த பாக்கியத்தை இறைவன் நமக்கு அருளியதற்காக மிகவும் புண்ணியம் செய்தவர்களாக இருக்கிறோம். தவற்போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின் கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசர்க்கே ஆட்சைமில் குளாம் புகுந்து அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோர் ஆனந்த வெள்ளப் பொருள் அளவில்லதோர் ஆனந்த வெள்ளப் பொருள் பண்டோ இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதோமே. நன்மை பெருக அருள் நெறியே. தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.